ஹைப்பர் டென்ஷன். வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எந்த பிரச்சனை இல்லை. நரம்பே வெடிச்சிடுச்சு. நிறைய எத்தனை ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணீங்க. வீட்டுக்கே வந்து பண்ணியிருக்காங்க. எப்போ ஒரு இடத்துல உட்கார மாட்டாரு 5 நிமிஷம் கூட. அந்த மாதிரி இருக்கிறவங்கள படுக்க வச்சுட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. பாவம். யாராவது வந்தாங்கன்னு உடனே பாவம் அவர் கொஞ்சம் கண்ணில் தண்ணி விடுவார். ஐயோ, நான் இப்படியா பார்க்க வேண்டியது வந்தது இவரன்னு சொல்லிட்டேன். தண்ணி குடிக்கணும்னு கேட்டாரு. நான் என்ன பண்றது, போய் சொல்லிதான் ஆகணும். நல்லா இருக்கிறப்ப நம்ம என்ஜாய் பண்ண இல்லையா அவரோட. ஸோ நல்லா இல்லாத போது நம்ம தானே பார்த்துக்கணும். உங்களுடைய கல்யாணமே ஒரு திருவிழா மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னீங்க நீங்க. அதே மாதிரி இந்த வீட்டு கிரகப்பிரவேசமே அந்த மாதிரி ரொம்ப ஒரு கிராண்டா நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். அவருக்கே எப்பவுமே ஒரு பீச்சுக்கு பக்கத்துல ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கணும், அவங்க எப்பவுமே ஒரு ஆசை. இந்த வீட்டுக்கு வந்தது காரணம் அதுதான். எப்படி இருக்கேன் வீடுன்னு கேட்பாரு. 77, 78 வந்து ஒரு பக்கம் கமல் சார் வந்து அப்போ ஹீரோவா நடிச்சு நிறைய படங்கள் லாங்குவேஜ்லும் பாப்புலர் ஆகுறாங்க. ரஜினி சார் அப்போ கேரக்டர் ஆர்டிஸ்டா தான் பண்றாங்க, வில்லன் கேரக்டர். இவங்களும் ஒரு புது கூட்டணி. அது வரைக்கும் வந்து பண்ணதெல்லாம் பெரிய ஹீரோஸ் அந்த பீரியட்ல இருந்தவங்கலாம். இந்த வளர்ந்துட்டு வர 2 ஆக்டர்ஸ் அது வரைக்கும் எம்எஸ்வியோட காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் ராஜா சாரோட படம் பண்றாங்க. அப்போ வந்துட்டு இருக்க ஹீரோஸோட தொடர்ந்து படங்கள் பண்ணாரு ஸ்ரீதர் சார். 80s சொல்றேன். நினைவெல்லாம் நித்யாவாகட்டும், தென்றலை நினைத்தோடு, இந்த படங்கள்லாம் சொல்றேன் நான். அழகே உன்னை ஆராதிக்கிறேன். இதெல்லாம் நல்ல நல்ல சாங்ஸ் அமைஞ்சது. எம்எஸ்வி சாரோட இருந்த மாதிரி ராஜா சாரோட பண்ண படங்கள் எல்லாம் சாங்ஸ் ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா நீங்க? ஒரு டைம்ல அவர் மியூசிக்கே கத்துக்கணும்னு கூட ட்ரை பண்ணாரு. ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு. கத்துக்கணும்னா பாட போறது இல்லை, ஜஸ்ட் டு லேர்ன் வாட் அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட் அந்த இதில் சாங்ஸில். அதெல்லாம் அவருக்கு சரியாக வரலன்னா எடுத்துக்க மாட்டார் இந்த சாங்கு. அந்த மாதிரி ஒரு 10 வாட்டி இல்லை 20 வாட்டி போட்டதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லுவார் அவர். ஐ திங்க் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணாதான் நம்ம எடுத்துக்க முடியும், அது வேற விஷயம். பட் இவர் சரின்னு சொன்னாதான் அது முடியும். அப்போ இவருக்கும் ஒரு நல்ல டேஸ்ட் இருந்தது அவருக்கு. எப்பவுமே ஹேட் வெரி குட் டேஸ்ட். அது எல்லாமே எல்லாருக்கிட்ட, அது யாரா இருந்தாலும், ராஜா ஆனாலும் எம்எஸ்வி சார், ஆனால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிட்டாங்க. அப்போ யாருக்குமே யாருக்கிட்டுமே அந்த மாதிரி ஒரு கோச்சிக்கிறது எல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்பவுமே தேவர் ஆல் வெரி ஃப்ரெண்ட்லி. அது எம்எஸ்வி எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷங்க அவர். ரொம்ப நல்லவர். இவருக்கு உடம்பு சரியில்லைன்னா எத்தனை வாட்டி வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காரு தெரியுமா. மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸ் வருவார். ரெகுலரா வருவாரு. வந்து பார்த்துட்டு போவார். அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அப்புறம் 2 பேருக்குள்ளேயும் இல்லையா? எம்எஸ்வி சாரும் சீதர் சாருக்குமே. யா நல்ல ஒரு உடம்பு சரியில்லாம வந்தது தான் ஒரு பாவம். எதனால மாச்சு? என்ன ஹைப்பர் டென்ஷன். வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எந்த பிரச்சனை இல்லை. ஒரு ஹைப்பர் டென்ஷன் தான் அவருக்கு. பட் ஹி நெவர் ஹேட் பிபி, ஹி நெவர் ஹேட் சுகர், எதுவுமே கிடையாது அவருக்கு. டென்ஷன் எப்போ பாரு அந்த நல்ல என்னதான் இருக்கும் அவருக்கு, யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. பின்ன இவ்வளவு பண்ணணும் யோசனை இல்லாம எப்படிங்க பண்றது? இல்ல கரெக்ட். கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் அப்படி ஓடி இருக்கிறாரு. பட் ஸ்டில் அவருக்கு அது குறையல. திரும்ப இருந்தே இருந்திருக்காரு. ஜாஸ்தி ஆகிட்டே இருந்து தவிர குறையில. ஆனா ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன கொடுத்தாலும் வந்து ஏன்னா மை சன்-இன்-லா ஹி ஹிம்செல்ஃப் இஸ் எ டாக்டர் இன் தட். அவர் வந்துட்டு அவங்களுக்கு பிரெயின்ஸ் வரும் ஆல் ஓவர் வேர்ல்டில் இருந்தது ரீசர்ச்க்கு. என் சன்-இன்-லா அவர் அமெரிக்காவில் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி ரிசர்ச்சில் இருந்திருக்காரு. அவரே வந்து பார்த்துட்டு சரி வராது. ஏன்னா அது இட்ஸ் நாட் எ கிளாட் ஆனால் அது கரைய வச்சு. ஆனால் இது வந்து உடஞ்சிடுச்சு, அந்த நரம்பே வெடிச்சிடுச்சு. அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் எவ்வளோ எத்தனை ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கூட யாராவது வந்து ஏதாவது சொல்லுவாங்க. பாலாஜி வந்தார், வந்துட்டு ஸ்ரீதர் அங்கே ஆந்திரா அங்கே போனால் கொடுப்பாங்க மருந்து, சரியாக போயிடும், உடனே அங்கே போகணும்னு சொல்லுவார். சரி நான் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடினா. சரி அங்கே ஏன் இல்லைன்னு சொல்லணும் அவருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிட்டு அந்த மாதிரி நிறைய எத்தனை ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணேங்க. வீட்டுக்கே வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஒன்றும் சரியா இல்லை.
ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் நீங்க ஒரு குழந்தை மாரி அவர நீங்க ஆமாங்க. கேர் பண்ணி ஏன்னா, பார்த்துருக்கீங்க. சரி ஒரு இது நெனைக்கணும். நமக்கு அந்த மாரி வந்திருந்தா நம்ம என்ன பண்ண போறோம்னு நெனைக்கிறேன். அது இல்லாம அவர் சச் அ நைஸ் மேன். பாவம் நல்லா ரொம்ப நல்லா எங்கள எல்லாம் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு போய் பண்ணலன்னு அவரு அ யூனோ ஸோ அதனால ஆனா ரொம்ப கஷ்டம். அந்த மாரி பேஷண்ட்ஸ் இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் பண்றவங்களெல்லாம் நான் இன்னைக்கு நெனைக்கிறேன். அவங்கெல்லாம் பாவம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாரி. ம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா, ஹி வாஸ் சோ ஆக்டிவ். எப்ப ஒரு இடத்துல உட்கார மாட்டாரு 5 நிமிஷம் கூட. அப்போ நடந்துகிட்டே இருப்பாரு, ஏதா பண்ணுவாரு, ஏதோ யோசனையில இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் அது அந்த மாரி இருக்கிறவங்கள படுக்க வச்சுட்டா, எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க பாவம். அவர் ரொம்ப உங்ககிட்ட கஷ்டம். என்ன ஷேர் பண்ணுவாரு? அப்படி ஏன்னா அந்த அந்த டேஸ்ல இப்ப 14 இயர்ஸ் இருக்கும்போது, அவரு நீங்க சொன்னதே தான். ரொம்ப ஆக்டிவா இருந்தவரு. அந்த டேஸ் அவருக்கு ஒரு மாரி ரொம்பவே அது கஷ்டமா பாதிச்சிருந்தது. தான் இருக்கும். அவருக்கே கஷ்டமா இருக்கு. கோவம் வரும். அதுதான் கேட்க ம். அவருக்கே ஒரு டைம்ல கொஞ்சம் கோவம் வரும். எல்லாரும் அது யூ கான்ட் சே இட் இஸ் ஜெலஸ். பட் அது என்னன்னு நம்மளால பண்ண முடியலன்ற ஒரு சின்ன நம்மால பண்ண இயலாமைன்னு சொல்லி. முடியலையே நம்ம இயலாமைன்னு சொல்லிட்டு நினைப்பார் போல இருக்கு. அது கொஞ்சம் எது எடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாரி நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். ஒரு தண்ணி குடுத்துட்டோம்ன்னா, பாலாறு தண்ணி பாலாறு செங்கல்பட்டு தாண்டுன உடனே செங்கல்பட்டு தாண்டின அவர் ஊரு உடனே வரும். யாரு? அதாவது அவர் ஊர் இல்லையா? அதனால அங்க அங்க இருக்கிற தண்ணி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, அங்கேருந்து வேணும் தண்ணி, அந்த தண்ணி குடிக்கணும்னு கேட்டாரு. நான் என்ன பண்றது? போய் சொல்லி தான் ஆவணும். வேற வழி இல்ல. ஏன்னா தே ஃபீல் ஹேப்பி. கரெக்ட். அட்லீஸ்ட் அவங்க மனசு சரியாயிடும் இல்லையா? ம். அது நான் சொல்லுவேன். அப்புறம் தண்ணி கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் சொல்லுவேன். "சிறுவாணி தண்ணி தான் ஒரு ஆளு போய் எடுத்துட்டு வந்திருக்காரு." பாவமா இருக்கும் மனசு. இருந்தாலும் ஹீல் ஃபீல் ஹேப்பி இல்லையா? கரெக்ட். அந்த மாதிரி நெறைய விஷயங்க அந்த மாரிங்க. பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அவார்ட்ஸ் குடுத்துருக்காங்க. 2 இடத்துல. அங்கெல்லாம் வீல் சேர்ல கூட்டிட்டு போயிட்டேன். ஆனா என்ட்ட பேச முடியாது அவரால. ஸோ நானு வோட் ஆஃப் தேங்க்ஸ் கொஞ்சம் எழுதிட்டு போய் படிச்சுடுவேன் எனக்கு. அந்த மாரி பண்ணிட்டேன். ஒரு 2 இடத்துல. ஆனா எங்கேயாவது கூட்டிட்டு போனா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பாருன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவீங்களா? கூட்டு போவோம். போவீங்க. எங்கேயாவது பீச்சுக்கு போய் ஆனா இருக்க மாட்டாரு. ஒரு 2 நிமிஷம் இருந்தா போயிடலாம்னு சொல்லுவாரு. ஒரு மாரி ஒரு இது இல்லாத ஒரு பிரெயின் ஒரு மாரி அவருக்கு பாவம். ஆனா அவருடைய படங்கள் எப்பவுமே இந்த பீச் நெறைய படங்கள்ல அத காட்டியிருப்பாங்க. அவருக்கு ஆமாமா. அவ்வளோ அலாதி பிரியம் அது பீச் மேல ம். அவருக்கு. பீச் பீச்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும் அவருக்கு. ஆமா. ஆனா அந்த மாரி புடிச்ச ரொம்ப இடத்துக்கே போய் அவரால 2 நிமிஷம் இருக்க முடியல. இல்ல போலாம், போலாம் ஆ வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. விருப்பப்பட்டு அப்படி ஏதாவது அந்த அவரு பெட் ஆனதுக்கு அப்புறமா விருப்பப்பட்டு கேட்ட விஷயங்கள் என்ன உங்ககிட்ட? நானே தான் நெனச்சு ஏதாவது பண்ணுவேன். ஒரு வாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு லஞ்ச் குடுத்தேன். இந்த பழைய ஆர்டிஸ்ட் அ, அ, அ. இப்போ காஞ்சனா, சச்சு அ இவங்க எல்லாருமே வந்தாங்க. அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. நல்லா இருந்தது. நான் சும்மா அங்க உட்கார வச்சுட்டு எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ நல்லா சந்தோஷமா இருந்தாரு அவரு அன்னைக்கு. அந்த மாரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். எங்கேயாவது கூட்டின்னு போயிடுவேன். அதுக்கப்புறம் வர வர கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஸ்ரீதர் சார் வந்து பேரலைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 14 இயர்ஸ் நீங்க ஒரு குழந்தை மாரி நீங்க அவர பார்த்துக்கிட்டீங்க. சினிமாலயே இருக்கிற பல பிரபலங்கள் சொல்றது இதுதான். ஸ்ரீதர் சார் வந்து அந்த 14 இயர்ஸ் வந்து அவங்க வந்து உடல் சரியில்லாத போதும் இருந்தாங்கன்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம், ஒரே காரணம் வந்து தேவசேனா அம்மா தான். அவ்ளோ பார்த்துக்கிட்டாங்க அவர அப்படின்னு சொல்லி. இப்ப அவருக்கு நீங்க தைரியம் குடுத்து நீங்க கூட சொன்னீங்க. பாலாறு தண்ணி அதாவது ஆக்சுவலி சொன்னீங்க ஒரு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தண்ணி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. அத வந்து நான் சொல்லி அந்த மாரி அவர் மனசு சந்தோஷப்படுற மாரி நெறைய விஷயங்கள் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு, அவர் சந்தோஷமா இருந்தாருன்னு. பட் நீங்க மென்டலி பிரிப்பேர்டா இருக்கணும்ல. நீங்க எவ்ளோ வலிமையோட இருந்தீங்க அந்த எனக்கு கண்டிப்பா, ஐயோ! ஒரு பொய் சொல்றோமே அவருக்குன்னு ஒரு மனசுல ஒரு இது இருக்கும். இருந்தாலும் ஹி இஸ் ஹேப்பி. நான் சொன்னா அவரு ஹேப்பியா இருப்பாரு இல்லையான்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு சொல்றது. அது அந்த மாதிரி நெறைய சொல்ல வேண்டியது இருந்ததுங்க. அந்த மாரி பேஷண்ட்ஸே அப்படிதான் இருப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப கோவம் வரும். சரி ஏதாவது சொல்லி தான் ஆவணும். ஜஸ்ட் டூ மேக் தெம் ஃபீல் ஹேப்பி. ஹாப்பி ஆ. ஓகே. இப்போ எங்கேயாவது அந்த மாரி டைம்ல இத்தன வருஷம் இருந்தா ஏதாவது நடக்கும் இல்லையா? கல்யாணம் அது இது. அங்க எங்கேயாவது போனேன்னா கூட, ஆ கொஞ்சம் அவரே ஒரு மாதிரி என்னால போ முடியலையேன்னு சொல்ற மாரி ஒரு மாதிரி இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கவனிச்சுட்டேன் பிகினிங்ல. அதுக்கப்புறம் சொல்றதே கிடையாது. நான் அவங்ககிட்ட சொல்லிடுவேன். இந்த கடைக்கு போயிருக்காங்க, வருவாங்க. இந்த மாரி சொல்லிட்டு வந்தா தென் ஹில் பிகம் ஓகே. அந்த மாரி நெறைய அவங்கள கொஞ்சம் அப்படிதான் பார்த்துக்க வேண்டியது இருக்கு. நீங்க அது எப்படி ஒண்ணும் உங்கள பிரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கு? ஏன்னா அது ரொம்ப முக்கியம்ல.
நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்ம அவர பாத்துக்க முடியும். கண்டிப்பா. அதான் எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா, அவருக்கு நான் தான் சொன்னேனே, நமக்கு வந்தா எப்படி இருக்கும்னு ஒரு இது நெனைக்கணும். அட் த சேம் டைம் அவர் வந்து இஸ் வெரி, வெரி அஃபெக்ஷனேட். வி ஆர் வெரி லக்கி டு ஹேவ் ஹிம் லைக் தட். யூ நோ ஹேவ் எ ஹஸ்பண்ட் அதான் எ அது பசங்களுக்கும் சரி, எனக்கும் சரி நல்லா பார்த்துக்கிட்டாரு அவரு. He was such a nice person. So that's I think I was able to look after him. சரி நமக்கு அதுக்கு மேல என்ன ம். அ வேலை இருக்கு? அவர பார்த்து நல்லா இருக்கிறப்ப நம்ம என்ஜாய் பண்ணோம் இல்லையா அவரோட. கரெக்ட். ஸோ நல்லா இல்லாதபோது நம்ம தானே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இது எனக்கு. வேற ஒண்ணும் இல்ல. பார்த்துக்கிட்டேன். வீட்ல இருந்து வெளியில போறதுக்கே பிடிக்காது அவருக்கு. அந்த எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போய் இந்த ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் வில் டூ இது செக்கப் எல்லாம் பண்ணணும். சும்மா பிளட் டெஸ்ட்டு அது இது எல்லாம். ஆ போனதுலேருந்து வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போலாம்ன்னு சொல்லிட்டு. அந்த மாரி அ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸ் பிளட் டெஸ்ட் எடுக்கிறது, அது ம். ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வந்துருச்சுன்னா, உடனே டாக்டர் வர வச்சு இங்க அவர் பார்க்க சொல்றது, எல்லாமே அந்தந்த டைமுக்கு கரெக்ட்டா டைம் ஆன் டைம் பார்த்துக்கிட்டாரு. பண்றது. ஆன் டைம் பண்ணிட்டாரு. அது எனக்கே ஒரு திருப்தி இருக்கு மனசுக்கு. கரெக்ட். நான் பண்ணிட்டேன் நல்லபடியா சொல்லிட்டு. பார்த்துக்கிட்டோம் ஆ. அப்படின்னு. எம்எஸ்வி ஐயா ரெகுலரா வருவாருன்னு சொன்னீங்க. மாசத்துக்கு 2 வாட்டியா வருவாங்கன்னு. அந்த மாரி வேற யார் அவரோட நண்பர்கள், சினிமா நண்பர்கள் வந்து பார்த்துருக்காங்க சார்? சினிமால ஏதாவது ஃபங்ஷன்ஸ் அது இருந்ததுன்னா ஃபங்ஷன்னு சொல்ல முடியல. அது என்னமோ ஃபேன்ஸ்ன்னு சொல்ல முடியும் அவருக்கு. எல்லாமே லாயர்ஸு, ஆம் ஜட்ஜஸ்ஸு, டாக்டர்ஸு இந்த மாரி தான் நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த காலத்துல. ம்ஹ்ஹ்ம். கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போனா கூட, அங்க எல்லாரும் வருவாங்க சாப்பாட்டுக்கு. 11:00 வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி 11:00 இவ்ளோ பெரிய கேரியர்ஸ்ல சாப்பாடு வரும் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு. எல்லாரும் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க அங்க. அ அந்த மாரி இல்ல. அந்த அந்த லாயர்ஸ் அந்த பெரிய இவங்க தான் எப்பவுமே ஹை அவருக்கு ப்ரொஃபைல் இருந்த ஆட்கள் ஹை நெறைய பேர் இவரோட ப்ரொஃபைலா ஃபேன்ஸா. அவங்க தான் எப்பவுமே அவருக்கு இருந்த ஃபேன்ஸ் ரொம்ப. ஸோ அந்த மாரி ஒரு ஜட்ஜ் ஒருத்தர் வந்தாரு ஒரு நாளைக்கு. அவர் ஒரு ரிட்டயர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ன்னு நெனைக்கிறேன் அவரு. அவரு வந்திருந்தாரு. ஸ்ரீதர் பார்க்கணும்னு வந்துட்டாரு. சரி வர சொல்லியாச்சு என்ன பண்றது? நான் ஒண்ணும் சொல்லல. வந்துட்டு அவர் வந்து பேசிட்டு அப்புறம், ஐயோ! நான் இப்படியா பார்க்க வேண்டியது வந்தது இவரன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாரி கண்ல தண்ணி விடாத குறை. அந்த மாரி பண்ணிட்டாரு அவரு. அந்த மாரி ஹி ஹேட் எ வெரி குட் அந்த சொஃபிஸ்டிகேட்டட் அந்த இவங்க இருந்தாங்க. நெறைய ஃபேன்ஸ் அவருக்கு. ரொம்ப அப்பல்லாம் இந்த பிக்சர் பண்ணா கூட உடனே ப்ரிவ்யூ போடுவாங்க. ம்ஹ்ம். ஆ இப்போ லாயர்ஸ் இவங்கள எல்லாம் கூப்பிட்டு அப்புறம் போலீஸ் உங்களுக்கு இப்ப அதெல்லாம் இல்லையே! யாரையுமே கூப்பிடுறதே இல்லன்னு நெனைக்கிறேன்ல? இல்ல சினிமால. சினிமா ஃபிட்டானிட்டு இருக்கவங்கள மட்டும் கூப்பிட்டா அந்த மாதிரி இருக்கு. அவங்கள மட்டும் ஏதாவது அந்த மாரி. கூப்பிடுவாங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. அப்ப எல்லாரும் அந்த மாரி பேட்ச்சா கூப்பிட்டுட்டு பிக்சர் போடுவாங்க அப்ப. உங்களுடைய கல்யாணமே ஒரு திருவிழா மாரி நடந்துச்சுன்னு சொன்னீங்க நீங்க. அதே மாரி இந்த வீட்டு கிரகப்பிரவேசமே அந்த மாரி ரொம்ப ஒரு கிராண்டா நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஆர்டிஸ்ட் நெறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு லஞ்ச் குடுத்தோம். இன்னொரு நாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு, இன்னொரு நாளு சஞ்சய் ஃப்ரெண்ட்ஸு அந்த மாரி கூப்பிட்டு நெறைய அவருக்கே எப்பவுமே ஒரு பீச்சுக்கு பக்கத்துல ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கணும். அங்க எப்பவுமே ஒரு ஆசை ஓ! உண்டு இந்த வீட்டுக்கு அவருக்கு. வந்ததுக்கான காரணம் அதுதான். இங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த மாரி அமைஞ்சிடுச்சு இது இல்ல இங்க வீடு. கடற்கரை ஓரமா அப்படி சொல்றேன் ஆ நானு. எப்பவுமே அவரு நெனச்சிட்டு இருப்பாரு. அந்த பீச் பக்கத்துல ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு. ம். அது அது அப்படியே அமைஞ்சிடுச்சுன்னு எல்லாம். அவருக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் ஹி வாஸ் ஹியர் ஃபார் 5 இயர்ஸ் தட்ஸ் ஆல். ஒரு 5 வருஷம் இருந்தாரு. இந்த வீட்ல இருந்தபோது எப்படி 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 ஃபீல் பண்ணாரு அவரு? இந்த இங்கேவா? வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா? ஹி வாஸ் ஹேப்பி. யாராவது வந்தா கேட்பாரு. "எப்படி இருக்கு என் வீடுன்னு?" கேட்பாரு. அந்த மாரி எல்லாம். நெறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அவர. ஹாங்காங்ல இருந்து வந்தாங்க ஒரு 4, 5 பேர். அவங்க வந்தாங்க. நாங்க சார் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. அ ஃபோன் பண்ணாங்க. அப்புறம் வந்தாங்க வீட்டுக்கு. அப்புறம் சொன்னாங்க. நான் சார் பத்தி கேள்விப்பட்டோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா, அதில வந்து சில பேர் இந்த சினிமா டிஸ்ட்ரிபியூஷன் கூட பண்ணிட்டு இருந்தாங்க அதில. அ அவங்க 2, 3 பேர். சொன்னேன். அவர பத்தி கேள்விப்பட்டு இந்த மாரி ஏதோ அ எங்கே பாவம் எங்கே ஒரு இதில இருக்காரோ என்னமோ அ ஒரு ஃப்ளாட்ல சின்ன ஃப்ளாட்ல எங்கேயாவது இருக்காரோ என்னமோன்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. எப்படி போய் பார்க்க போறோம் அவரன்னு சொல்லிட்டு, சொல்லிட்டு வந்தாங்க.
வந்துட்டு நாங்க சும்மா ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போறோம்ன்னு. வந்துட்டு உட்காந்துட்டு ஆனா யாராவது வந்தாங்கன்னா உடனே பாவம் அவர் கொஞ்சம் கண்ல தண்ணி விடுவாரு. ஏன்னா இப்படி ஆயிப்போச்சே எனக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹில் பிகம் ஓகே. அப்புறம் எவ்வளோ நேரம்லாம் பேசிக்கிட்டே பேசுறது அவ்வளவா புரியாது. கொஞ்சம் நான் பக்கத்துல நீங்க இருந்துட்டு எக்ஸ்பிளைன் சொல்லிட்டே பண்ணுவீங்க. இருப்பேன். எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு. அவர் பேசுறது அவ்வளோ புரியாது. ஆனா அவர் என்ஜாய் பண்ணுவாரு. அப்புறம் வந்து பார்த்துட்டு அவங்க ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு. இவ்வளவு நல்லா வச்சிருக்கீங்க சார். நாங்க நினைக்கவே இல்ல. தே வர் வெரி ஹேப்பி டூ சீ ஹிம். நீங்க 94ல சொன்னீங்க, ஹைப்பர் டென்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலா பேரலைஸ் ஆயிட்டாரு சார் அது. ஆமா. ஒரு சைடு. இந்த சைடு. லெஃப்ட் சைடு பேராலிட்டிக் பேரலைட்டிக். இருந்துச்சு. ஸோ அதனால அவரால பெருசா ஐ மீன் மூவ்மெண்ட் இருக்காதுன்றனால ஃபுல்லாவே நீங்க பார்த்துக்கிற மாரி ஆமா, இருக்கும். ஆமா. அப்போலோ படுத்துக்கின்னே இருப்பாரு. சும்மா அப்படி அ குளிக்க வைக்கிறதுக்கு அதெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு உள்ள உட்காந்து அப்புறம் கொஞ்சம் வீல் சேர்ல வச்சு அப்படியே சுத்திட்டு வர்றது, அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அது மாரி சாருக்கு அந்த நினைவு வரக்கிறதுக்கு நெறைய அவருக்கு தெரிஞ்சவங்களலாம் வர வச்சதா இந்த கேள்விப்பட்டோம். சிவகுமார் வந்தாரு. அப்போலோல இருந்தப்போ. அப்போலோல இருக்கும்போது. ஆ அங்க வந்தாரு அவர் பார்க்கறதுக்கு. அப்பதான் அங்க டாக்டர்ஸ் சொன்னாங்க. அவர் கொஞ்சம் பழைய நினைவுகள், கொஞ்சம் ஏதாவது ஞாபகப்படுத்துங்கன்னா, அது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒ யோசனை பண்ணிட்டு அப்படிலாம் இது பண்ணுவாருன்னு. அப்புறம் சிவகுமார் நல்லா பேசிட்டாரு. ரொம்ப நல்லா பேசுவாரு இல்ல அப்பா! அவர எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரு பேச. சொன்னாரு எல்லாம் அந்த டயலாக்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் பிக்சர்ஸ்ல இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் சொல்லி, ரொம்ப ரொம் அவர் ஆஸ் அ பேஷண்ட் அ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது அவருக்கு. ஆனா எவ்வளவுதான் இருக்கும் இல்லையா? கொஞ்ச நேரம். அந்த மாரி வந்தாங்க. சில பேர் அங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க.